மீல் மேக்கர் வைத்து சுவையான கோலா உருண்டை செய்யலாமா? மட்டன் கோலா உருண்டை சுவையில் மீல் மேக்கர் வைத்து கோலா உருண்டை எப்படி செய்யணும் என பார்க்கலாம். தேவையானவை: முதலில் சோயா சங்ஸை வெதுவெதுப்பான நீரில் அரை மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். பின்னர் தண்ணீரை பிழிந்து எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். முதலில் மசாலா பொருட்களை மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணீர் விடாமல் அரைத்துக் கொள்ள வேண்டும். சோயா சங்ஸ்களை அதில் சேர்க்கக்கூடாது. இவற்றை ஊற வைத்து சோயா சங்ஸ் உடன் சேர்த்து உப்பு சரி பார்த்து நன்றாக பிசைந்து கொள்ள வேண்டும். இந்த மசாலாவுடன் சேர்த்து பக்குவமாக அரைத்துக் கொள்ள வேண்டும். இப்போது கோலா உருண்டை மிக்ஸ். இதை கைகளில் எண்ணெய் தொட்டு சிறிய உருண்டைகளாக உருட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு கடாயில் உருண்டைகளை பொரித்து எடுக்கும் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானவுடன் உருண்டைகளை பொரித்து எடுக்க வேண்டும். பரிமாறும் முன் கறிவேப்பிலையை வறுத்து அதில் சேர்க்க வேண்டும். இப்போது சுவையான மீல் மேக்கர் கோலா உருண்டை தயார். மீல் மேக்கரில் புரதம், நார்ச்சத்து, ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்கள் அதிகம் உள்ளது. இவை அனைத்தும் இதய ஆரோக்கியத்திற்கு மிக நல்லது. மீல் மேக்கர் வைத்து சுவையான கோலா உருண்டை செய்யலாமா? மட்டன் கோலா உருண்டை சுவையில் மீல் மேக்கர் வைத்து கோலா உருண்டை எப்படி செய்யணும் என பார்க்கலாம். தேவையானவை: முதலில் சோயா சங்ஸை வெதுவெதுப்பான நீரில் அரை மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். பின்னர் தண்ணீரை பிழிந்து எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். முதலில் மசாலா பொருட்களை மிக்ஸி ஜாரில். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள்.